ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதாவது மே மந்த்லிருந்து ரெகுலராக ஆக்டிவிட்டீஸில் ஒரு 10 மாற்றங்கள் நிகழப்போகுது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது, அந்த சேஞ்சஸ்லேருந்து நம்ம எப்படி நம்ம சேஃப்கார்டாக வச்சுக்கணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 பார்ட்டாக இருக்குது. ஒவ்வொரு பார்ட்டிலையும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெகுலராக ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம்ல, ஸோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது. அடுத்தது யூபிஐடி ட்ரான்சாக்ஷன்ஸ், அடுத்தது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்பிஜி கேஷில். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன் மற்றும் கிரெடிட் கார்ட்ஸ், அதில் பார்த்திங்கன்னா ஹோம் லோன், அடுத்தது கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் இருக்குது. அடுத்தது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா, அதுலேயும் அடுத்தது டேக்ஸ்லேயும். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதுக்கப்புறமா ட்ரேடிங், ஸோ இந்த மாதிரி இதுலேயும் சேஞ்சஸ் ரெகுலராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக பண்ணக்கூடிய இந்த ட்ரான்சாக்ஷன்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்றுனா பார்க்கலாம். இதில் நீங்கள் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 5 ப்ரீ ட்ரான்சாக்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதர் பேங்க் நீங்கள் உங்களுடைய கார்டிலேருந்து அதர் பேங்க்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5 ட்ரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஒரு மந்த்துக்கு நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த 5க்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ₹21 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதிய அபராதமாக ₹23 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ உங்களுக்கு ஓவராலாக 25 ருபீஸ் ஒரு டிரான்சாக்ஷன்ஸுக்கு எடுப்பாங்க. இது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹையஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் யூபிஐலையோ அல்லது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ பின்னு ப்ளஸ் ஃபேஸ் அத்தன்டிகேஷன்ஸ் இப்போ ரெக்யூர்டாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் உங்களுடைய பின் நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணிவிடுவீங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அதை சென்ட் பண்ணிவிடுவோம். ஆனால் இப்போ அந்தமாரி கிடையாது. ஸோ உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிகேஷன்ஸை அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸும் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ லொக்கேஷன்ஸோடு நீங்கள் அந்த பேமெண்ட்டை சென்ட் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அதில் மோசடி நடந்தது அப்படின்னா எங்கேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணாங்க, யார் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு பேங்க் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக இதை மோஸ்ட்லி உங்களுடைய மோசடிகளிலிருந்து தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்கு. அடுத்தது எல்பிஜி கேஸ் புக்கிங்கில் ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. மே மந்த்லேருந்து இனிமேட்டு நம்ம ஓடிபி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு சிலிண்டர் இஷ்யூ பண்ணுவாங்க. அதனால் கேஸ் கனெக்ஷனோட உங்களுடைய மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிவிடுங்க. அதே போல் ஒவ்வொரு சிலிண்டருக்குமே ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதாவது கேப் இருக்குது. இப்போது கிராமப்புறத்தில் பார்த்திங்க அப்படின்னா 45 நாள் கழித்து தான் நீங்கள் அடுத்த சிலிண்டரே புக் பண்ண முடியும். அதுவே நகர்ப்புறத்தில் பார்த்திங்கன்னா 25 நாள். ஸோ இந்த 25 நாள் கழித்து தான் அடுத்த சிலிண்டரே அவங்களுக்கு புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு. ஸோ இதில் என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸையுமே ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு, ஸோ ஸ்கோர் வீழ்ச்சி, அதுக்கப்புறம் சிறகை, அதாவது சலுகை குறைப்பு. இதில் நீங்கள் ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ஸ்கோர்ஸ் எனி லோன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு சரியாக ப்ராப்பராக பே பண்ணலை, சரியாக பே பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸில் அப்டேட் பண்ணுவாங்க. இனிமேட்டு எதனா வாங்கிட்டு அப்டேட் நீங்கள் கரெக்டாக பே பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் உடனே ஒரு வாரத்துக்கு குள்ளே உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது உங்களுடைய லோன் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் கிரெடிட் ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிமேட்டு வீக்லி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸை அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் நல்லா இருக்குது, அதாவது உங்களுடைய சிவில் ஸ்கோர்ஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பேங்க் அப்ரோச் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக போயிட்டு என்னுடைய ரெப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு படி என்னுடைய இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கம்மி பண்ணுங்கள், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ 10 வரையும் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய அசட். ஸோ இந்த F&O அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங். ஸோ ட்ரேடிங் ரிலேட்டடான இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது பேன் கார்டு கண்காணிப்பு மற்றும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரொக்கம் பேமெண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க, ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த இன்கம் டேக்ஸோடைய கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அதை எதுக்காக பண்ணுறாங்க, ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணுவாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே முந்தைய 10 லட்சத்துக்கு பதிலாக இனி 20 லட்சத்துக்கு மேலான சொத்து
பரிவர்த்தனைகளுக்கு பேன் கார்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே 10 லட்ச ரூபாய் இருந்தால் பேன் கார்டு அவசியம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 20 லட்ச ரூபாய்க்கு வந்து பேன் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 5 லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் கார் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து பேன் கார்டு தேவையில்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ரீப்ளேசிங், அதாவது உங்களுடைய ஏஜ் ஆக ஆக அதில் இருக்கிற ரிஸ்க்கை ஆட்டோமேட்டிக்காகவே கம்மி பண்ணி உங்களுடைய சேஃப்டியை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்த மே மாதத்துலேருந்து வரப்போகுது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒரு 30 வயசில் வந்து நீங்கள் ஒரு ஃபண்டிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய வயசு ஆக ஆக அதில் யூகேடி அதாவது அதனுடைய டேஞ்சர்ஸ் அபாயத்தை வந்து கொஞ்சம் லெஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூகேடி வந்து ஃபஸ்ட்டு ஐயாக இருக்கும், அப்படியே வர 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 அப்படியே டவுன் ஆகும். உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா போக போக அப்படி அதிகமாகிட்டே தான் போகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் தேவையானது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸு, இன்னொன்று வந்து டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ எனி இஷ்யூஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனி இஷ்யூஸ் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் மூலமாக. ஸோ இந்த 2 இன்சூரன்ஸுமே ரொம்ப சேஃபானது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஏடிஎம் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டை பயன்படுத்த வந்து நீங்கள் ஆப்பில் செக் பண்ணுங்கள். ஸோ ஏடிஎம் கார்டில் நீங்கள் வந்து ஏடிஎம் மிஷினை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான சார்ஜஸும் கலெக்ட் பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரெப்கோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேங்க்குக்கு போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது பெரிய பெரிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஸோ அதை இன்கம் டேக்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்தது ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.